ஹலோ, இமலாவோட யூடியூப் சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்து மகிழுங்க. ஓகே, நன்றி. தந்தனைத்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட வந்தருள்வாய் கலை மகளே, ஆமா வந்தருள்வாய் கலை மகளே. வில்லுப்பாட்டு என்பது 6 கருவிகள், அதாவது குடம், உடுக்கை, தாளம், கட்டை, அதாவது பக்கப்பாட்டு கிடைக்க வீசுகோல், அது போக பாட்டாளியோட சத்தம், இப்படி 6 இசையை ஒன்று சேர்த்தது தான் வில்லுப்பாட்டு. வில் போன்ற, அதாவது கோதண்ட ராமருடைய அந்த வில்லு தான் இந்த வில்லுக்கு முன்னோடியான ஒரு கருவி. அந்த வில் போன்ற இசைக்கருவியை நாங்கள் வைத்து பாடுவதால் தான் இந்த பாட்டுக்கு வில்லுப்பாட்டு. மற்ற எந்த ஒரு கலைக்குமே இல்லாத ஒரு இயற்கை கருப்பொருள் இந்த வில்லுப்பாட்டுக்குள்ளது. அதாவது வில்லை வைத்து பாடுவதால் இவர்கள் வில்லுப்பாட்டுக்காரர்கள். இது தென் தமிழகத்தில் ரொம்ப செல்வாக்கு பெற்றுள்ள கலை. தென் தமிழகத்தில் எந்த ஒரு ஆலயமாக இருந்தாலும் வில்லுப்பாட்டு அப்படிங்கிறது இல்லாத ஒரு கோயில் கொடைகள் இருக்காது. இந்த வில்லுப்பாட்டு அதாவது வில்லிசை பாடல்னு சொல்லுவாங்க, வில்லடிச்சாம்பாட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது இதை தான் அதாவது நாட்டுப்புற பாடலை நல்லா விளக்கக்கூடிய வண்ணத்தில் பாடியிருந்தாங்க. வில்லடிச்சான் கோவிலில் விளக்கு வைக்க நேரம் இல்லை. இது எதுக்குன்னு சொன்னால், அந்த காலத்தில் வில்லுப்பாட்டை கேட்டுக்கிட்டே கோயிலே இருப்பாங்களாம். அந்த கதையை கேட்டுக்கிட்டே இருந்தவங்களுக்கு விளக்கு வைக்க, வீட்டில் போய் விளக்கு வைக்கிறதுக்கு கூட நேரம் இருக்காதாம். அந்த அளவுக்கு வில்லுப்பாட்டை உட்காந்து கேட்பாங்க. அதாவது சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு ஆரம்பித்தா காலையில் 6 மணி வரைக்கும் கோயிலில் தான் இருப்பாங்க. சிலவங்க மறுநாளும் கோயிலில் இருப்பாங்க. அதாவது ஒரு தூரத்தில் உள்ளவங்கனாக்கி 3 நாளைக்கு அந்த கோயிலே தங்கியிருந்து அப்படி வில்லு கேட்பாங்க. அப்போ வீட்டில் போய் விளக்கு வைக்க நேரமில்லை தான், வில்லடிச்சாங்கோயிலில் விளக்கு வைக்க நேரமில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. கோயிலில் கூட விளக்கு வைக்கிறத கூட மறந்து உட்காந்து வில்லுப்பாட்டு அவ்வளவு தத்ரூபமாக உட்காந்து கேட்கறது தான் அந்த வில்லடிச்சாங்கோயிலில் விளக்கு வைக்க நேரமில்லைன்னு ஒரு பாட்டு கூட அந்த காலத்தில் நாட்டுப்புற பாட்டு கூட உண்டு. வில்லுப்பாட்டுக்குன்னு சொல்லி தனிப்பட்ட மேடைகள் அப்படி எதுவுமே கிடையாது. இப்போ உள்ள நவீன காலத்தில் தான் வில்லுப்பாட்டுக்குன்னு சொல்லி ஒரு சில இடங்களில் மேடைகள் அமைக்கிறாங்க, இப்போ உள்ள நாகரிகத்துக்கு தகுந்தபடி. ஆனால் முன்காலத்தில் நாங்களாம் முதல்ல பாடும்போது பார்த்திங்கன்னா கோயிலுக்கு எதிர்த்தாப்பில், அதாவது சாமி உட்காந்துருக்காங்கன்னா சாமிக்கு எதிர்த்தாப்பில் நாங்கள் உட்காந்து, அது தன் தளத்தில், அதாவது சாமிக்கு உயரமாக உட்காந்து பாடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சாமிக்கு கீழே தான் உட்காந்து பாடணும்னு சொல்லி சும்மா கீழே உட்காந்துருப்போம். நாங்கள் அந்த ஆயுத ஜாமான்கள், அதாவது வில்லு மணிகள் இதெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு பெட்டி, அது மணிப்பெட்டின்னு சொல்லுவோம். அந்த பெட்டியில் தான் பாடுற தலைமை பாடகர் உட்காந்துருப்பாங்க. பக்கத்தில் குடம் போடுறவங்க குடத்துக்குன்னு ஒரு சின்ன பலகை எடுத்து போட்டு அதில் உட்காந்து பாடுவாங்க. அப்படி தான் சில கோயிலில் பார்த்திங்கன்னா அந்த மணிப்பெட்டியை தான் போட்டு குடத்து அடிக்கவங்க உட்காந்துருப்பாங்க. தலைமை பாடகர் கூட கீழே தான் உட்காந்து பாடுவாங்க. அப்படி தான் ரொம்ப கோயிலில் பாடியிருக்கோம். இப்போ தான் வில்லுப்பாட்டுக்குன்னு சொல்லி ஒரு மேடையெல்லாம் அமைச்சு கொடுக்குறாங்க. அந்த வில்லுப்பாட்டுங்கிறது சாமியை வரவழைக்கிறதுக்கு எந்த ஒரு ஆலயமாக இருந்தாலும் முக்கியத்துவம் கொண்டது இந்த வில்லுப்பாட்டு ஒன்று தான். வில்லுப்பாட்டு மூலமாக தான் சாமியை அழைக்க முடியும். அதுக்கு தான் இந்த வில்லுப்பாட்டு. தென் தமிழகம் இல்லை, இப்போ வட தமிழகம் வரைக்கும் இந்த வில்லுப்பாட்டு கொஞ்சம் பேர் வாங்கி நாங்கள் வட தமிழகத்து வரைக்கும் போக தான் செய்கிறோம். இப்போ எல்லா பக்கமே வில்லுப்பாட்டுக்கு ஒரு மதிப்பு இருக்குது. வில்லுப்பாட்டுங்கிறது அந்த ராமர் கொடுத்த கோதண்ட வில்லை வைத்து பாடக்கூடிய வில்லுப்பாட்டு. மிக்க நன்றி.